சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, என்னை மதித்தால் மட்டும் இதை நீ கேள். நாளையே உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வர காத்து கொண்டு இருக்கின்றது. நீ இத்தனை நாட்களாக எதிர்பார்த்த அந்த ஒரு செய்தி இப்பொழுது உன்னை தேடி வருகின்றது தங்கமே. நான் உன்னோடு தானே இருக்கின்றேன். எதற்காக நான் கண்டு கொள்ளவில்லை என்று மனம் வருந்துகின்றாய். நாளையே நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்திற்கு நேர்மறையான பதில் உனக்கு வரும். நீ எதிர்பார்த்த அந்த இடத்தில் இருந்து உனக்கு நீ நினைக்க வேண்டியது வரும். அதனால் நீ மகிழ்ச்சி அடைவாய். என் மகிழ்ச்சி அடைந்ததோடு நிறுத்தி விடாமல் என்னுடைய சீரடிக்கு வந்து பார்த்துவிட்டு செல். தொடர்ந்து உனக்கு நன்மைகள் வரும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. தன்னையே மாற்றிக்கொள்ளும் ஒருவரை நீ கைவிட்டும் விடாதே. உனக்காக உன் அப்பன் நான் இருக்கையில் நீ கலங்காதே. வாழ்க்கையில் சுய நலம் என்று ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால், இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்படுகின்றன. வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றியவர்களை நினைத்து வருத்தப்படுவதும் அல்லது கோபப்படுவதும் பயனில்லை. அவர்களை பார்த்து ஒரு சிரிப்பை சிரித்து ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகு. இன்று எனக்கு, நாளை உனக்கு. இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்து விடுமோ என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில் தான். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம். அவமானமும் நிராகரிப்பு, தோல்வி. வாழ்க்கையில் உன்னை அச்சமே உனக்கு முதல் எதிரி. உன் செயலின் தயக்கமே உன்னுடைய முதல் தோல்வி. இரண்டையும் தவிர்த்து எரிந்தால் வெற்றி உன்னுடைய காலடியில். ஆகவே இப்போதே தொடங்கு, இன்றே வெல். நம்மிடம் நேருக்கு நேர் பேசும் நபர்களை நாம் அருகில் வைத்துக் கொள்வது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் கோபமும் ஆத்திரமும் இருப்பவர்களிடமே உண்மையான அன்பும் நேர்மையான குணமும் அதிகம் இருக்கும். ஊரே பார்க்காதே, உன்னை பார். ஊருக்கு என்ன தெரியும்? உனக்குத்தான் தெரியும் சூழ்நிலையும் கஷ்டமும் வலியும். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவே நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். இந்த உலகத்தில் பணம் இல்லாதவன் ஏழை என்றால் குணம் இல்லாதவனும் ஏழைதான். என்றும் குணத்தால் பணக்காரனாக இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்பை தேடி தரும். நிச்சயம் உனக்கான நல்ல செய்தி நாளையே உன்னை தேடி வரும். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.